நான் உங்க நாகராஜ். இந்தியாவிலேயே மனித ரத்தத்தை படையலா வச்சு பூஜை செய்யப்படுற ஒரு கோவில் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு உக்கிரமான இடத்துக்கு தான் நான் இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். நரபலி கேட்கும் காளி, மனித ரத்தம் பூஜைக்கு வைக்கப்படும் கோவிலுக்கு ஒரு நேரடி விசிட். இன்னமும் நரபலி நடந்துக்கிட்டு கத்தியால தொடைய கிழிச்சு அதுல வர ரத்தத்தை எடுத்து சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு. ஆதனக்கோட்டை இது புதுக்கோட்டை மாவட்டத்துல கந்தர்வக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம். ஆதனக்கோட்டைக்கு போய்கிட்டு இருக்கும் போதே நம்ம காட்டுக்குள்ள போற ஒரு ஃபீல் வந்தது. பழங்காலத்து வீடுகள் அங்கங்க இருந்தது, விவசாய நிலங்கள் இருந்தது. மனித ரத்தத்தால பூஜை செய்யற கோவில நெருங்கிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க கந்தர்வக்கோட்டையில் தான் நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். கந்தர்வக்கோட்டை பேரை கேட்டாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதனங்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வீரமா காளி கோயில் இருக்குது. அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பல தலைமுறைக்கு முன்னாடி அந்த கோயிலில் நரபலி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலை சுற்றி நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. மூன்றாவது கண் ஃபேஸ்புக் பேஜ் மூலமா நமக்கு சமீபத்துல இந்த கோவிலை பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. ஆதனக்கோட்டை போற வழியில முருகன் அப்படிங்கிறவரை சந்திச்சேன். எனக்கு உதவியா அவரு இந்த பயணத்துல என்னோட கலந்துக்கிட்டாரு. முருகனுக்கு இந்த கோவில் மேல ஒரு தீராத கோபம் இருக்கு. எல்லாருக்கும் நல்லது செய்யற காளி எனக்கு மட்டும் எதுவுமே செய்யலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பாக்கியம் கிடையாது. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே கடை வச்ச புதுசில் நிறையா மக்கள்லாம் கோயிலுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் நிறையா பேருக்கு அம்பாள் அருள் பாவிச்சு வேண்டுதலெல்லாம் கொடுத்து நிறையா பேர் காணிக்கையெல்லாம் செலுத்துகிற பார்த்தோன்னே நானும் போய் அம்பாள்கிட்ட வேண்டி எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஆனால் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அந்த ஒரு மனசில் கொஞ்சம் ஒரு வருத்தனால நான் இடையில ஒரு 5 வருஷமாக அந்த கோயிலுக்கு போகாமல் இருக்கேன் சார். இப்போ நீங்கள் அழைப்பு விடுக்கிறீங்க, அதனால் உங்களுக்காக வேண்டி நான் கோயிலுக்கு வர்றேன். இவருக்கு குழந்தை இல்லை. வீரம்மா காளி கோவிலுக்கு வந்தும் தன்னோட குறை தீராததால கடந்த 5 வருஷமா இந்த கோயிலுக்குள்ளேயே போகாம இருந்திருக்காரு. இன்னைக்கு நமக்காக திரும்பவும் வீரம்மா காளி கோவிலுக்குள்ள வர சம்மதிச்சாரு. என் மூலமா கோபமா இருந்த முருகன் இன்னைக்கு என்னோட கோயிலுக்கு வராரு. அவருக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுச்சு. நானும் முருகனும் வீரம்மா காளி கோவிலுக்கு வந்தோம். கோவிலை சுத்தி பச்சை பசேல்னு மரங்கள் அடர்ந்த பகுதியா தான் இருந்தது. சில இடங்கள்ல மயிலையும் குரங்கையும் பார்க்க முடிஞ்சது. கோவிலை ஒட்டி நிறைய கடைகள் இருந்தது. நானும் முருகனும் நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டோம். நரபலி பூஜையை பத்தியும் மனித ரத்தத்தால நடக்கிற பூஜையை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோங்கிற தகவலை சொன்னோம். கோவில் பூசாரிகள்ல மூத்தவரான பொன்னுசாமி பூசாரி தான் இத பத்தி தெரிஞ்சவருன்னு தகவல் கொடுத்தாங்க. இன்னைக்கு ராத்திரி தான் அவர் வருவாருன்னு சொன்னாங்க. நான் பொன்னுசாமி பூசாரிக்காக காத்திருக்க வேண்டிய நேரத்துல கோவிலை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சேன். கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்களும் கோவில் பூசாரிகளும் கோவிலோட மூலஸ்தானத்தை மட்டும் கண்டிப்பா ஷூட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஏற்கனவே மீறி ஷூட் பண்ணவங்களோட கேமரா கீழே விழுந்து உடஞ்சு போச்சுங்கிற தகவலையும் சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அவங்க கவர் பண்ண சொன்னாங்கன்னா பர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக ப்ராப்ளம். ஆல்ரெடி ஒரு தடவை நாங்கள் மாராந்தேன்னு ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணி எடுத்த வீடியோ எல்லாம் அழிஞ்சிருச்சு. அப்படிங்களா? அதனால கேட்டுக்கிட்டு சாமி வணக்கம் சாமி, நாங்கள் வேந்தர் டிவியிலேருந்து வர்றோம். நம்ம இந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன ஷூட் பண்ணணும். 3வது கன்ற நிகழ்ச்சிக்காக ஷூட் பண்ணிக்கலாமா? சாமி சன்னதியை மட்டும் எடுக்க முடியாது, மற்ற எல்லாம் ஷூட் பண்ணிக்கலாமா? கேமராவே எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியுமே நொறுங்கி கூட்டி போயிடுச்சு. எப்படி அதுவாக உடஞ்சிருச்சா? ஆமாம்.
சரி, ஓகே. நாங்கள் அப்போ மற்றதை மட்டும் ஷூட் பண்ணிக்கிறோம். ஓகே, நன்றி. வரேன். அதனால நானும் வீரம்மா காளியோட மூலஸ்தானத்தை ஷூட் பண்ணல. இந்த கோயில்ல எதிரிகளை அழிக்க காசு வெட்டி போடுறதுன்னு ஒரு விஷயம் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. நமக்கு தொந்தரவு கொடுக்கிற எதிரிகளை பத்தி இந்த கோவிலுக்கு வந்து வீரம்மா காளி கிட்ட முறையிட்டு காசு வெட்டி போட்டா அடுத்த 15வது நாள் நம்ம எதிரியோட வீட்டுல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத விபத்து நடக்கும், இல்லனா கை கால் விளங்காம போயிடும். கோடி கோடியா முதலீடு செய்த வியாபாரம் நஷ்டமாயிடும். அந்த எதிரி நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு குழம்பி நிற்கும் போது வீரம்மா காளி ஒரு குறி சொல்றவர் மூலமா அவன் செஞ்சதுக்கான தண்டனைன்னு அருள் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு தகவல் தெரிவிச்சிடும். உடனே அந்த எதிரியும் தன்னால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிடுவாராம். அடுத்தது அம்மன் கிட்டையும் வந்து ஆட்டுக்கிடா நேர்ந்து மன்னிப்பு கேட்டுக்குவாங்களாம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு கோளாறு பண்ணிட்டீங்கன்னா, வீரமா என் நியாயத்தை நீ கேளு அப்படின்னு சொல்லி 65 பைசா படி காசு வெட்டி போட்டுரும். இந்த வீரமாக வெட்டி போடுவாங்களா? காசை வெட்டி போடும். என் குடும்பத்தை கெடுத்துட்டான், அவன் குடும்பத்தை நீ கெடுக்கணும், எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுவாயே அப்படின்னு சொல்லி காசை வெட்டி போடுவாங்க. வெட்டி போட்டு 65 பைசா, அதிகாலை எனக்கு தெரிஞ்சு 65 பைசா போட்டிருக்காங்க. வெட்டி போட்டோன்னா அந்த குடும்பத்தில் 30 நாளோ 15 நாளோ அவங்களுக்கு டயம். அதுக்குள்ளேயும் அந்த குடும்பத்துக்கு ஒரு சோதனை காமிச்சு பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்தோடனே கோணைக்காரங்க உடுக்கடிக்கிறாங்க பாருங்கள். கோணைக்கார்ட்ட பார்வை பார்க்கையில், நான் தாண்டா வீறி வந்தேன், உன் குடும்பத்தை உன் நாயம் என்கிட்ட இருக்குது, என் கேஸை நீ தீர்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன நியாயத்தை எப்படி தீர்க்கிறது பங்காளிகள்னா, அப்புறம் அவங்க நான் இணந்து நான் போயிடுறேன், ஒத்து போயிடுறேன், என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த சாமியை உடுக்கடித்து பார்வை கேட்பாங்க. எனக்கு உயிருக்கு உயிர், எனக்கு கரும்பு கிடா கொடுத்து என் பலியை தீர்த்துக்க அப்படின்னு சொல்லி நான் என் கேட்பாங்க. தவற தான் செஞ்சுட்டு வேணும்னே எதிரி மேல புகார் சொல்லி பொய்யா காசு வெட்டி போட்டா அவங்களையே காளி அழிச்சிடுவாங்கன்னு இவங்க சொல்லும்போது இந்த கோவில் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு நான் உணர்ந்தேன். அதனால தான் இங்க நிறைய பேரு காசு வெட்டி போட வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காசு வெட்டி போட்டால் அதுவும் செய்யுமா காளி? காளி செய்யும். நல்லா இருக்கக்கூடாதுன்னா நியாயத்துக்கு தான் போராடும். அதர்வமாக அவன் குடும்பத்தை கெடுத்து சும்மா இருக்கையில் அந்த குடும்பத்தை கெடுன்னு சொன்னால் நியாயம் இருக்கும். இல்லைன்னா நம்மளை தேக்கும். சும்மானாலும் நம்ம போய் ஒருத்தரை கேட்டோம்னாக்கா நம்மளை சோதிக்கும், நம்மளுக்கே வந்து கெடுதலாக. உங்கள் குடும்பத்தை இப்போ உங்கள் சொத்தை நான் எடுத்துக்கிட்டு அதிர்ச்சி பண்ணிட்டேனாக்கா, இந்த மாதிரி என் சொத்தை அவர் அதிர்க்கிறாரு நீங்கள் சொன்னால் தான் அந்த நியாயம் என்னைக்கு சும்மானாலும் இருக்கையில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை தான் பாதிக்கும். பேய், பிசாசு, பில்லி சூன்யம் இந்த மாதிரியான மாந்திரிக கோளாறுகளையும் இருந்த இடம் தெரியாம அழிச்சிடுமா வீரம்மா காளி? பில்லி சூனியம் வந்து நம்மளுக்கு வேண்டாதவங்க வந்து நமக்கு செய்கிற விஷயம் அது. அப்படிங்கிறப்ப அவங்க தன்னோட குழந்தையா பாதிச்சு யார் செஞ்சாங்களோ அவங்ககிட்டேருந்து அவ காப்பாற்றி கொடுப்பா தான். இவ வந்து பில்லி சூனியம் செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு இந்த பில்லி சூனியம் நமக்கு எதிரியாக இருக்கவங்க வந்து நமக்கு செய்கிறாங்க, அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக இவ வந்து தடுக்கிறா, அவ்வளோதான். கடவுளை ஒரு அதாவது நம்ம ஒரு சக்தி அப்படின்னா அது வீரகாளி அம்மன் தான். வாட்ட வேளார்கிட்ட பேசினதுல இருந்தோம், நேர்த்தி கடன் செலுத்த வந்த பெண் பக்தை கிட்ட பேசினதுல இருந்தோம் இந்த கோவிலோட சக்தி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் முன்னொரு காலத்துல இந்த காளி நரபலி வாங்கினாங்க அப்படிங்கறதும் இப்பவும் மனித ரத்தம் படையிலா வீரம்மா காளிக்கு கொடுக்கப்படுதுங்கிற தகவலும் தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமானதா இருந்தது. என்னால அதை நம்பவும் முடியல. இந்த வீரம்மாள் காளி கோவில வேளார் சமூகத்தை சேர்ந்தவங்க பரம்பரையா நிர்வகிச்சுட்டு வராங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வீரம்மா காளி அம்மனை தேடி வராங்க. அப்படி வந்தவங்களுக்கு எலுமிச்சம்பழமும் அம்மன் முத்திரையும் கொடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு அம்மன் அருள்வாக்கு தராங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போனேன்னு சொன்னீங்க. வெறும் வேண்டுதல் மட்டும்தான் செஞ்சீங்களா, இல்லை ஏதாவது பரிகாரம் ஏதாவது செஞ்சீங்களா? பரிகாரம்லாம் எதுவும் இல்லை. இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு மன உருக அதாவது உன்னோட சன்னதிக்கு வந்து நான் வேண்டிட்டு வரேன், எனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுத்தேன்னா உனக்கு ஒரு ஆடு தரேன் அப்படின்னு எங்கள் பாட்டி வேண்டியிருந்தாங்க. அந்த ஆடை காணிக்கையாக கொடுக்க இங்கே எல்லோரும் நாங்கள் வரோம். அந்த காணிக்கை வந்து அம்மன் வந்து இன்னும் எங்களுக்கு சேர்த்துக்கலை. ஏன்னா எங்கள் கணவர் வந்து லீவு கொடுக்க முடியாத அந்த சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி வந்து வேண்டுதலை மட்டும் நாங்கள் வந்து நன்றி சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். இன்னும் பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றலை. அதுக்கு இன்னொரு நாள் வந்து நாங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவோம்.
பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கு அம்மனோட அருள் கொடுக்கணுமா காளி? ஆமாம், கண்டிப்பாக. அவளோட சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவள் இன்னைக்கு எங்களை வர வச்சிருக்கா, அவ்வளோதான். நீ உன் குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வந்து எனக்கு கண்ணு காட்டு அப்படின்னு சொல்லி எங்களை வர வச்சிருக்கா. அவள் காணிக்கையை வந்து இன்னும் வாங்குறதுக்கு அவளுக்கு இன்னும் அதுக்கும் நேரம் கொண்டாந்து விடுவாள் நம்மளை. என்ன மாதிரியான உத்தரவு கொடுப்பாங்க? அது வந்து நம்ம மனசுலே தோணும், இல்லை வீட்டில் யார் மூலமாக வந்து சொல்கிறாங்க இது மாதிரி விஷயம் தான் நடக்குது, இல்லை கனவாக வரலாம், அப்படி இல்லைன்னா யாராச்சும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கா மனசில் தோணும். இதுமாரி சக்தியை வந்து எப்படியாச்சும் அவர் ரூபத்தில் வந்து சொல்லிடுவாள். கனவு ரூபத்தில் வேணாலும் வரும், கண்டிப்பாக வரும். சூளை மட்டும்தான் இருக்குன்னு இப்போ பார்க்குறியா? இல்லை இல்லை சாமி. நீ பணக்காரனாக வருவேன், பேப்பராக வரா. சரி சரி. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. வீரமாக்காளி கோவிலை சுத்தி நிறைய சாமியார்கள் இருந்தாங்க. அதுல நிறைய பேரு அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால நானும் ஒரு சாமியார் கிட்ட போய் நீங்க அருள்வாக்கு சொல்வீங்களான்னு விசாரிச்சேன். அவ்வளவுதான், அவருக்கு கோபம் வந்து என்ன திட்ட தொடங்கிட்டாரு. கரெக்டாக வரும்டா, என்னை பற்றி நீ சோதிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் இல்லையா? அவருக்கு சக்தி இருக்கான்னு நான் சோதிக்க வந்ததா நினைச்சுக்கிட்டாரு. ஆங்காத்தையும் பார்த்தியா நீ, உனக்கு தெரியுமா? தெரியுமான்னு அதுக்கப்புறம் நானும் முருகனும் சேர்ந்து ஒரு வழியா அவரை சமாதானப்படுத்தணும். தட முடியும், நான் குளிச்சு தலைமுடிவே அந்த குந்தரவரா. நான் நீ எங்கே குந்தினாலும் என்னால் குந்த முடியும். காசிக்கு போனான்னு சொல்லக்கூடாது, வாய்ப்பு உண்டா எனக்கு. அவர்கிட்ட சகஜமா பேசி எனக்கு அருள்வாக்கு மூலமா என்னோட எதிர்காலத்தை சொல்லுங்களேன்னு கேட்டேன். இந்த கோவிலை பத்தி சாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பெருமாளை நீ பாத்திருக்கியான்னு என்ன கேட்டாரு. இல்லன்னு நான் சொன்னதும் தன்னோட நாக்க நீட்டி கண்களை உருட்டி என்ன பயமுறுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி என்ன மிரட்டினாரு. நானும் பயந்துட்டேன். உடனே அவரே என்ன சமாதானப்படுத்தி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு. பெருமாளை பார்க்கணுமா? பார்க்குறியாப்பா? இல்லை, நான் பார்த்ததில்ல. அந்த சூளை மட்டும்தான் இருக்குன்னு. இப்போ பார்க்குறியா? இல்லை இல்லை சாமி. பார்த்தியா? பெருமாளை பார்த்தியாப்பா? எப்பா எப்படி சக்தி வந்துருக்குன்னு பார்த்துக்கிட்டியா? அப்புறம் சொல்லுப்பா, சொல்லு. ஒன்றை மறைக்க மாட்டேன். கிட்ட உட்காந்துக்கு நல்லா அணைச்சி என்கிட்ட கொடுத்துப்பா, பேப்பரா. சரி சரி. எனக்கு அருள்வாக்கு சொல்ல தொடங்கினாரு சாமியார். எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சரியா இருந்தது. இதுவரைக்கும் நான் அனுபவிச்ச கஷ்டங்களை அவர் புட்டு புட்டு வச்சதை கேட்கும்போது எனக்கு வியப்பா இருந்தது. இனிமே நான் நல்லா இருப்பேன்னு அவர் சொன்னது எனக்கு ஆறுதலா இருந்தது. நல்ல வாய்ப்பா மண்ணு மண் வீடு வாசல் கட்டக்கூடிய அதிகாரம் வரும், உனக்கு ஃபுல்லாக வரும். கட்டக்கூடிய அதிகாரம் உண்டு. பழையபடி மனிதனா அப்பன் பாட்டம் முப்பாட்டம் பணக்கார குடும்பம். ஆமாம், புரியுதா? அந்த மாதிரி நீ பணக்காரனாக வருவேன். அடுத்தடுத்து இந்த கோவில்ல இருக்கிற காளியோட சக்தியை கேள்விப்பட்டு என்னோட உடம்பெல்லாம் சிலிர்த்துடுச்சு. தன்னுடைய பக்தர்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்யற காளி எதுக்காக நரபலி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்னமும் எனக்கு புரியாத குழப்பமாவே இருக்கு. எப்படியும் பொன்னுசாமி பூசாரிய சந்திச்சு பேசினா தான் அதுக்கான விடை கிடைக்கும்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்படி வீரமாக்காளி கோவில்ல ஒரு நாள் முழுக்க கழிந்தது. இரவும் வந்தது. மனித ரத்தத்தை பூஜையில எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கேட்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் இவ்வளவு நேரம் யாரை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தனோ அது இவர்தான், பொன்னுசாமி பூசாரி. பூஜைகள் ஆரம்பிச்சது. பூசாரிகள் எல்லாரும் தயாரா காத்துட்டு இருந்தாங்க. பொன்னுசாமி பூசாரி அமைதியா தான் நின்றுட்டு இருந்தாரு. முதல்ல வாட்ட வேளாருக்கு தான் அருள் வந்து ஆட ஆரம்பிச்சாரு.
கொஞ்ச நேரத்துல பொன்னுசாமி பூசாரிக்கும் அருள் வந்து ஆட ஆரம்பிச்சாரு. ஏன் கூப்பிடுறா இல்லையா சோழத்தா உன்னுடைய சுருவத்தையும் அறியல அறிஞ்சு நான் வரப்புற உலகம் மத்தாதுன்னு அங்க இருந்த ஒவ்வொருத்தருக்கா அருள்வாக்கு சொல்ல தொடங்கினாங்க. என்னோட வந்திருந்த முருகனுக்கும் அவரோட மனக்குறை தீரும்னு அருள்வாக்கு வந்தது. உங்கள் வாசல்ல தானே இருக்கிறேன். என் வாசல்ல இருக்கிறா அது பாட்டு தனி எல்லாம் வந்து இதுக்கே கிடையாது. ஏன்னா என் மேல வருத்தம் உனக்கு. ஆமாம். ஒரு நாடு விட்டு நாடு வந்து என் வாசல்ல உன் வாசல்ல நான் இருக்கிறேன்னு எனக்கு ஒரு குஞ்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு மனதிலேயே மன வருத்தத்தில் நிற்கிறேன். அந்த மன வருத்தையும் தீர்த்து பாருங்க. சரி, கவலைப்படாத. நீ கொடுக்குற வாக்கு. கோவிலுக்கே வராம இருந்தவரு இன்னைக்கு ஏன் மூலமா இங்க வந்தாரு. அவரு கேட்காமையே காளி அருள்வாக்கு கொடுத்ததை கேட்டு முருகன் சந்தோஷப்பட்டாரு. அடுத்தது அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் பொன்னுசாமி பூசாரி அருள்வாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்படி ராத்திரியெல்லாம் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டே இருந்ததால என்னால காளியோட நரபலி மேட்டரையும் மனித ரத்தம் பூஜைக்கு பயன்படுத்துறத பத்தியும் கேட்கவே சந்தர்ப்பம் அமையல. அதனால அடுத்த நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு. கத்தியால் தொடையை கிழிச்சு அதில் வர ரத்தத்தை எடுத்து சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு அதை தூக்கி போடுறது மூலமாக இன்னமும் நரபலி நடந்துகிட்டு இருக்குன்றது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. அடுத்த நாள் முதல் வேலையா பொன்னுசாமி பூசாரியை சந்திச்சு பேசினேன். வீரமகாளி கோயிலை பற்றி காராளம் வெள்ள நாளையில் வந்தது. வீரமகாளியும் வீராமணி இடையில வந்தது. காளி வந்து ஏற்கனவே உள்ளது. அது யாருக்கும் தெரியாது. காளிக்கு நரபலி கொடுக்கறத பத்தியும் மனித ரத்தம் பூஜைக்கு ஏன் பயன்படுத்தப்படுதுங்கிறத பத்தியும் எனக்கு அவர் சொல்ல தொடங்கினாரு. சில 100 வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊர்ல 5 வேளார் குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து ஒருத்தரை நரபலி கொடுக்கறது வழக்கமா இருந்திருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்த சூழல்ல அந்த தாயால தன் மகனை நரபலி கொடுக்க முடியாத நிலை. அவங்களோட கடுமையான வேண்டுதல் தான் இந்த நரபலி கொடுக்கிற வழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. காளி மினிக்கு வந்து செம்மணிக்கு வந்து மனுக்காவு வாங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படியே வெட்டிக்கிட்டு வர்ற ஆளுதில் ஒருத்திக்கு வந்து ஒரே பிள்ளையாக போயிடுச்சு. மனுக்காவல்னா பிள்ளையை வெட்டி காவு கொடுக்குறது. ஓ, நரபலி. பிள்ளையை வெட்டி காவு கொடுக்குறது. காளிக்கு எருமக்கடா வெட்டி காவு கொடுக்குறது. அது இந்த வைகாசி மாதம் திருவிழா வெள்ளிக்கு நடக்கும். அப்போ அந்த நரபலி கொடுக்குறது அதிகாலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதற்காக பார்த்துட்டு ஒரு பொம்பளை வந்து ஒரே பிள்ளையாக இருந்திருக்கு. அந்த பிள்ளையை வெட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம வம்சம் அழியுது, இது மாதிரி எத்தனை வம்சம் அழியும் அப்படின்னு அந்த பொம்பளை உள்ள காவுக்கு நேரம் வந்த உடனே படக்குன்னு போய் ஐயனாரை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருச்சு. உங்களாட்டம் ஒருத்தர் அங்கே இருந்துக்கிட்டு நரபலி வாங்குது, அதை மாற்றணும் அப்படிங்கிறது ஐயனாரை கேட்குது. நான் வந்தேன்னா எனக்கு என்ன செய்வேன்னு. உனக்கு 1000 குட்டியும் முட்டியமாக தர சொல்கிறேன். காளிக்கு வந்து எருமக்கடா காவு வாங்குது, அதுக்கு பொட்டைக்கோழி காவு கொடுக்க சொல்லுவான். இதை நீங்கள் தான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பொறுப்பு கொடுத்துட்டு வந்துடுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னால நடந்ததா சொல்லப்படுற கதைனாலும் இந்த இடத்துல நரபலி கொடுத்திருக்காங்கன்னு கேள்விப்படும் போது உடம்பெல்லாம் பதறுது. போர் நடந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல உயிர் விட்ட பலரோட வேதனையும் அவஸ்தையும் நம்மளால உணர முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்க உள்ள செம்முனிக்கும் நரபலி கொடுத்திருக்காங்கன்னு கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு பதட்டம் வரத்தான் செய்யுது. எனக்கு பொன்னுசாமி பூசாரி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இங்க நரபலி வாங்கினது காளி இல்ல செம்முனிதான்னு புரிஞ்சுது. இன்னைக்கும் மனித ரத்தம்
பூஜைக்கு பயன்படுத்துவது ஏன்னு என்னுடைய அடுத்த கேள்விக்கு பதில் கிடைச்சது. வருஷத்துக்கு வைகாசி மாதம் தான் அது திருவிழா பண்ணுறது. வாட்டார் வளர்த்தார பொங்கல் திருவிழா பண்ணையில் அதில் பில்லி கம்பு எடுத்து மற்ற தெய்வங்கள்லாம் எல்லாம் அருளாடையெல்லாம் கூப்பிட்டு அருளாடையில் எங்கள் குயவரில் தொடையை கிழித்து அந்த இரத்த காவு சோத்தை பரட்டி அந்த காவை அதுக்கு கொடுத்துட்றது. அது என்ன சம்பிரதாயம்? செம்மு நீக்கி அதை வந்து எங்களில் பிள்ளைக்காவு கொடுக்குறோம்ல, அந்த பிள்ளைக்காவு பொழுது அதை எங்கள் பிள்ளைய ஒரு 10 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளையில உட்கார வச்சு அந்த காவு அருவா வச்சு இழுக்கிற மாதிரியே வச்சு அந்த தொடையை எங்கள் ஆளு தான் குயவரில் வேளாறுகளில் தொடையை கிழித்து ரத்த பெரட்டி பில்லி மினிக்கு அந்த மினிக்கு எடுத்து கொடுத்தாரு. அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்கள் தலைமுறையிலையும் வந்து நரபலி கொடுத்துருக்காங்க? நரபலி எங்கள் தலைமுறைகள் சொன்ன ஒரு முன்னோர்கள் சொன்னது தான். எங்கள் தலைமுறைகளுக்கு நாங்கள் அந்த கிடாக்காவு தான் கொடுத்துட்டு வரோம். ஆனால் முன்னாடி முன்னோர்கள் இருந்தவருக்கு தான் பலி இந்த மண்காவு எரும கிடா கொடுத்துட்டு வந்தோம். மண்காவுனா நரபலி? நரபலினா மனுஷர் காவு. மனுஷக்காவு உங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வேளாறுகளில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இந்த கிராமத்தில் வேளாளர்கள் மட்டும் வேளாறுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நரபலிக்கு மாற்றாதான் இதுவரைக்கும் இந்த கோவில்ல மனித ரத்தம் பூஜைக்கு பயன்படுத்தப்படுது. பல வருஷங்களுக்கு முன்னால நரபலி கொடுத்த ஐதீகத்தின் படியே இப்பவும் சில சடங்குகளை செய்யறாங்க. தொடையை கிழிச்சு காவு கொடுக்குறது, பிள்ளைய விரதம் இருக்க சொல்லி காப்பு கட்டி வச்சுருந்து 11 நாளைக்கு அந்த பிள்ளை கழுத்தில் கத்தியை வச்சு விட்டு எடுத்து தொடை கழிக்கிறது. தொடையை கழித்து அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். அது நரபலி கொடுக்கறதுக்கு சமமா? அது நரபலி கொடுக்கறதுக்கு சமம். அந்த தோசங்களிய தங்கள் குலத்துல இருக்கிற ஆண் வாரிசுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் நரபலிக்கு பதிலா ஆண் வாரிசோட தொடைய கிழிச்சு ரத்த சோறு படைக்கிற வழக்கத்தை இந்த சமூகத்து மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தாம செஞ்சுக்கிட்டு வராங்க. காளி தான் நரபலி கொடுக்கறதா கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது காளி எரும பலி வாங்குறதாகவும் முனி தான் நரபலி வாங்குறதா தெரிஞ்சுக்கிட்டேன். வருஷம் வைகாசி மாதம் கத்தியால் தொடையை கிழிச்சு அதில் வர ரத்தத்தை எடுத்து சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு அதை தூக்கி போடுறது மூலமாக இன்னமும் நரபலி நடந்துக்கிட்டு இருக்குன்றது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த திருவிழாக்கு வந்து நான் பார்ப்பேன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இங்கே வந்து நான் விசாரிச்சதுல எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அடுத்த வைகாசியில் நடக்க போற திருவிழாவில் நிச்சயமா நான் நேரில் வந்து ரத்த சோறு பூஜையை பார்ப்பேன். அந்த நம்பிக்கையோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஆணுக்கு குறையில்லை, பொண்ணுக்கு குறையில்லை, இல்லடத்துல குறையில்லை. சுடுகாட்டில் நள்ளிரவு பூஜை செய்தால் காளி வந்து குறி சொல்லும் அதிசயம். ஒரு மாந்தரிக கிராமத்தில் இருந்து நேரடி காட்சிகள். அல்லதண்டு போனாலும் பொல்லு அப்பு கொடுத்தது காட்ட அடுத்தது பகை. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க. நான் யாரும் தெரியுதா? இன்னொரு